ஒரு பச்சை தண்ணி கூட உட்கார்ந்து குடிங்கன்னு சொல்ல மாட்டா. 2 கிலோ 3 கிலோ கறியை வாங்கிட்டு வந்து ஆக்கி போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அக்கம் பக்கத்துல இருந்து பார்க்கவே என்ன நினைப்பாவே. இந்த சாரஜாக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல போல இருக்கு, இந்த மீன்காரி வீட்டுல இருந்து ஜோர் தின்ட்டு கிடந்திருக்கான்னு சொல்லுவாவே. பேதி இருப்ப அந்த கருவாடவ ஆத்தாளுக்கு மேல நீ பேசிட்டு இருக்கா. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அம்மைக்கு இப்படி ஆயி போச்சேன்னு வருத்தப்படாதீங்க ஓனர் அண்ணி. நீங்க இங்க வந்தா உங்களுக்கு தங்கச்சி இருக்காவே, ஆனா எனக்கு எங்க அம்மா இல்லையே ஓனர் அண்ணி. எதுக்கு இப்படி அழுதுட்டு கிடக்கா? உங்க அம்மா ஜெதல பட்டு கிடக்கா. எங்க அம்மா சீரியஸா இருக்கா, எழுப்பிட்டு கிடக்கா அண்ணி. சே தூக்கப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு போய் பாப்போம். இல்ல ஓனர் அண்ணி, எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் ஒரு நர்ஸ், எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒண்ணும் செய்யாதுமா. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா, உன் கடைசி ஆசையை நிறைவேற்றியே. என்னது இது? அவ உசு ஊண்டு கிடக்கா, இவ கடைசி ஆசையை நிறைவேற்றிங்க. எனக்கு வந்து அந்த மீன்காரிக்கு சீரி சாத்தமா தெரியலையே. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனா சரியாவதான் செய்யும். ஏய் கருவாடு தள்ளிப்பா. அண்ணி நீங்க வந்தாலே எங்க அம்மைய மருமக வந்துட்டு அவளுக்கு 2-3 கிலோ கறியை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாளே அண்ணி. உங்களை கறி குழம்புல சாப்பிட வைக்காம விட மாட்டாளே அண்ணி. ஏய் கருவாடு மரியாதை அங்கிட்டு தள்ளி போயிரு, இல்ல பண்ணு கொண்டே கடிச்சு துப்பி விடுவேன். கறி குழம்பு கருவாட்டு குழம்பு அப்பத்துல இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. தள்ளிப்பா. முதல்ல முடியாம இழுத்துட்டு கிடக்கவல ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனுங்கிற நினைப்பு இல்ல. கறி குழம்பு கறி குழம்பு. நீங்க தன்னமா பிசாண்டி வீட்டுக்கு வந்து கறி குழம்புல சோறு தின்னுட்டு போயிருக்கீங்க. அதையே உங்களுக்கு செஞ்சு செஞ்சு போட்டுருக்காங்க. அததான் நினைச்சு நினைச்சு கருவாடு அழுது புலம்பியா. உங்க வீட்டுக்கு எதுக்கு இப்படி ரெண்டகம் பண்றீங்க? அந்த பிள்ளை ஏதோ அழுதுட்டு போட்டு போய் விட்டுங்களா, அது கூட யாத்மா என்ன அர்த்தம்? ஆமா, அவ கறி வாங்கி போட்டதே இவ பார்த்தா. என்ன குடுமி ரொம்ப பேசிட்டு இருக்கா? குடுமி அறுத்து கடல்ல எரிஞ்சு விடுவேன். இந்த மீன்காரி இழுத்துட்டு கிடக்காம ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு இல்ல, என்ன கூப்பிடாதேக்கு அந்த டாக்டரையாவே கூட்டிட்டு வந்திருக்கானா. நான் இப்படி இசு ஊனி இழுத்து யாரையும் பார்த்தது இல்ல. இதுல உங்களுக்கு சந்தேகமா? பிசாண்டிக்கு நிஜமாலே இழுத்துட்டு தான் கிடக்குது. என்ன இழுப்பு இது? பையனை இழுப்பு, நான் இப்படி ஒரு இழுப்பு இழுத்து பார்த்ததே இல்லையே. பாட்டி 5 மணி சங்கு மாதிரி ஊதிட்டு இருக்கு. இவ்வளவு என்னடானா சீரியஸா இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி நீங்க எத்தனை பேர் பாத்துட்டீங்க அந்த மாதிரி இழுக்குமா? இல்லம்மா, அது வேற மாதிரில இருக்கும். அப்படி இழுப்பாவ, இல்லன்னா சத்தமே இல்லாம அப்படி இழுப்பாவ. இது ஒரு வித்தியாசமான பயணம் இழுப்பால இருக்கு. நான் நினைக்கிறேன் மீன்காரி மீன் சாப்பிடும் போது முள்ளிய சேர்த்து முழுங்கிட்டான்னு. அதான் தொண்டையில போய் அடைச்சிட்டு போல இப்படி இழுத்துட்டு கிடக்கு. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா கட் பண்ணி எடுத்துருவாவம்மா. எனக்கு என்னமோ இது இழுத்த மாதிரி இல்ல, நாய் ஊழ விட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, வானருக்கு சந்தேகம் வந்துட்டே. நான் இப்படி இழுக்கிறது சரியில்லையோ. 5 மணி சங்க அடிச்ச மாதிரி இருக்குங்க, நாய் ஊழையிடுற மாதிரி இருக்குங்க. அப்ப ஒரிஜினல் வரலையே, நம்மளுக்கு வேற எப்படி இழுப்பாவ? அந்த சினிமாவுல எல்லாம் மூக்குல எதையும் மாட்டிட்டு இப்படிதான் மூச்சு விட்டுட்டு கிடப்பாவே. நம்ம வேணா மாத்தி பாப்போமா? வேண்டாம் வேண்டாம், நம்ம பிள்ளை சமாளிச்சுக்கிடுவா. அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் வேகமா இழுப்போம். இந்த மீன்கறிக்கு இப்படி பேதி இருக்கு எதுக்கு? என்ன மனுஷனே நீங்க? ஒருத்தர் உடம்புக்கு முடியாம கடைசி நேரத்துல இழுத்துட்டு இருக்காவ. அப்படியே இப்படி பேதி எடுப்பா வாந்தி எடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதானே சொன்னேன், உனக்கு எதுக்கு இப்படி எடுக்குது? உடம்பு சேர்ல இழுத்துட்டு கிடக்குன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கணும். வாடி வந்து எங்க கூப்பிட்டு வந்திருக்கா? ஏ கருவாடு, உங்க அம்மையை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. நான் ஒரு முக்கியமான விஷயமா போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். பீசாண்டிக்கு இழுத்துட்டு கிடக்கு, நான் பாரியன் சொல்லிட்டு எப்படி கேட்கும்? அதெல்லாம் நல்லாவே கேட்கும். அப்படியே காது திறந்து தான் இருக்கு. நான் பேசுனது கூட பிசாண்டிக்கு காட்டிருக்கோம். அப்படிதானே பிசாண்டி? பாருங்க பிசாண்டி எப்படி அடையாளத்தை காமிக்காமன்னு. இப்ப நீ என்ன சொல்ல வர குடுமி? நீங்க போறது பிசாண்டிக்கு பிடிக்கல, அது பிரியமாவோ இல்ல. கடைசி நொடிகள்ல அப்படியே கூட நீங்க இருக்கணும்னு அப்படியே ஆசைப்படியாத. ஏன்னா கறி குழம்பு தின்னது நீங்க தான் கூட இருக்கணும். நான் தின்னே நீ பார்த்த. இங்க பார் குடுமி, இந்த பிசாண்டி மட்டும் இன்னைக்கு போவேன்னு வச்சுக்க, குடுமி அறுத்து கறி வச்சு விடுவேன்.
இப்ப சவுண்ட் குறைஞ்சிட்டு பாத்தியம்மா? எங்க குறைஞ்சிச்சு? முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்கு. நடுவுல கொஞ்சம் அதிகமாச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மீன்காரி இருந்தாலும் நம்மள கட்டுப்படியா, செத்தாலும் கட்டுப்படியா. எங்க உயிர் போகையில ஊசலாடிட்டு தான் இருக்கு. நீங்க ரொம்ப பியாசாதங்க. ஐயோ அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? நிரோஜா பிசாண்டி சீரியஸா இருக்காங்க. என்னது? அத்தை சீரியஸா இருக்காங்களா? எத்தே, உங்களுக்கு என்னாச்சு? இப்பதானே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரூம்க்கு வந்துட்டு வந்தியே, நல்லா தானே இருந்தீங்க. என்ன சொல்லியா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரூம்க்கு வரும்போது நல்லா இருந்தாங்களா? ஆமாக்கா, அத்தைக்கு என்னக்கா ஆச்சு? ஐயோ போச்சு போச்சு. நிரோஜா வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஒன்னரை பேர் கண்டுபிடிச்சிருவாப்ல. நீ கருவாட்டு, இந்த நிரோஜாவை நீ யோசிக்கவே இல்லையோ? ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டு வர வேண்டியதானே. நானும் மறந்து தொலைச்சிட்டேன் அவளை. நீ அதை ஞாபகமா வச்சு செஞ்சிருக்கலாம்ல. எப்படி வந்து அழுதுட்டு நிக்கிறா பாரு. அதுவும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே வந்துட்டு வந்தியான்னு காட்டி குடிச்சிட்டு இருக்காங்க ஓனர் ரபியாட்ட. அதையே கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவளை கூட்டிட்டு போய் ஏதாவது பானைக்குள்ள போட்டு மூடு. ஏ குடுமி, எங்க அம்மைனா எங்க அண்ணிக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா என்ன மாமியார் மாதிரியா நடந்துக்கிடுவாங்க எங்க அண்ணிக்கிட்ட. பெத்த அம்மா மாதிரி பாத்துக்கிடுவாங்க. இப்ப அம்மா மாதிரி பாத்துக்கிடுவாங்க, பொம்மை மாதிரி பாத்துக்கிடுவாங்கன்னு கேட்கணும். அம்மா நிரோஜா காட்டி குடுக்கிறதுக்குள்ள கூட்டிட்டு போய் எங்கேயாவது போட்டு அட அபியல. ஓனர் ரபியாக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பிளான் எல்லாம் நாசமா போயிடும். இந்த கருவாட்டை வச்சுக்கிட்டு ஒரு பிளானே உருப்படியா போட முடியாது. ஏய் கருவாடி, உங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்திருக்கா? திடீர்னு எப்படி இப்படி எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிச்சு? கண்மணி, அத்தைக்கு என்னாச்சு? இப்ப நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு சீரியஸ்னு சொல்றீங்க. என்னாச்சு? இப்ப கூட என் பிள்ளை வந்து கொஞ்சிட்டு போனாப்ல. என்னாச்சு கண்மணி? எத்த உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, என் மருமக வேற ரொம்ப அழியால. பேசாம உண்மையை சொல்லிடுவோமா? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவளை ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த விடல. இப்ப எனக்காக அவ அழுறத பார்க்கும்போது ரத்த நாடி நரம்பு எல்லாம் துடிக்குது, படபடன்னு அடிக்குது, இதயம் டப்பு டப்புன்னு துடிக்குது. உண்மையெல்லாம் சொல்லி என் நாக்கு துடிக்குது. இப்ப என்ன செய்ய? மருமகிட்ட உண்மை சொல்லிடலாமா? எழுந்த அந்த சாமி பிள்ளை யாசுவால. ஐயோ, என் மருமக பாம்போல அழியாலே பார்க்கும்போதே மனசெல்லாம் பதறுதே. என்ன நடக்குங்க? நிரோஜா என்னடானா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தா பிள்ளை கொஞ்சிட்டு வந்தாங்க அந்த மீன்காரி. குடுமிகாரி 9 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னைய வந்து கூப்பிட்டுட்டே வந்துட்டா. அதுவும் அந்த வீட்ல இருக்க நிரோஜா கிட்ட சொல்லாம என்னைய வந்து கூப்பிட வந்திருக்கா. இந்த கருவாடி என்னடானா பிசுங்கிட்டு இருக்கா. அவ ஆத்தாக்காரி நசுங்கி போன டப்பா மாதிரி பட்டு கிடக்கா. இதுல வேற ஊவானி இழுத்துட்டு கிடக்கு. இந்த இழுவையே சரியிலேயே விசில் மாதிரில அடிச்சிட்டு இருக்கு. ஆமா, அந்த குடுமிகாரிக்கு அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சிச்சு? அவன் எதுக்கு இந்த வீட்ல இருக்க என் தங்கச்சிட்ட சொல்லாம ஏன்ட்ட வந்து சொன்னா? என்ன உண்மை இதுல ஒளிஞ்சிட்டு இருக்கு? இந்த மீன்காரிக்கு உண்மையில என்னாச்சு? ஒண்ணுமே புரியலையே. ஒரு சமயத்துல ஏதோ நடிப்பு இருக்குமா? ஏ நிரோஜா, உன் புருஷனங்க வேலைக்கு போயிட்டாவக்கா. அவிய வேலைக்கு போகும்போது கூட அத்தை நல்லாதான்க்கா இருந்தாவ. திடீர்னு எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப பயமா இருக்குக்கா. அத்தைக்கு என்னக்கா ஆச்சு? என்னாச்சுன்னு ஏன்ட்ட கேட்டா நான் என்ன டாக்டரா? டாக்டர் நினைச்சிட்டு இந்த குடுமிகாரி என்னைய வந்து கூப்பிட்டு வந்துட்டா. உன் மாமியார் மீன்காரி ஒரு மாதிரி வித்தியாசமா இழுத்துட்டு கிடக்கா. என்ன இழுப்பு பையனை இழுப்புன்னு ஒன்னும் தெரியல. அது மனசுக்குள்ள ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தா இப்படிதான் கடந்து இழுத்துட்டு கிடக்குமா? அதனாலதான் பிசாண்டிக்கு வித்தியாசமா இழுக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே ஆசையை என்னன்னு கேட்டு நிறைவேற்றி வச்சுட்டேன்னா சரியாயிரும். ஆமா ஓனரே, நீ எங்க ஹாஸ்பிட்டல்லயும் இப்படிதான் இழுக்கும். ஆசையை கேட்டு நிறைவேற்றிட்டா எல்லாம் சரியாயிரும் ஓனரே. நீ 2 கொண்டக்காரியில நல்லாதான் கதை சொல்றியே. அப்படி என்ன ஆசை இருக்கும் பையன் ஆசை? 2 கொண்டையிலும் கேட்டா அறுக்கணும்னு ஆசை இருந்திருக்கும். அது உங்களுக்கு வேணா அப்படி ஆசை இருந்திருக்கலாம். எங்க பிசாண்டிக்குலாம் அப்படி ஒரு ஆசை வராது. உங்க பிச்சாண்டி போல. ஆமா, பிசாண்டி ரொம்ப நல்லது இல்ல, அதனாலதான் எங்க பிசாண்டின்னு சொல்றோம். இப்ப என்ன ஆசை அந்த மீன்காரி மனசுக்குள்ள கிடந்து அடிச்சிட்டு கிடக்கு? கேட்டதானே தெரியும், கேட்காம எப்படி தெரியும்? பிச்சாண்டி என்னாச்சு?
ஏதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஆசை இருந்தா சொல்லி தொலைங்க. நேராவி தொலைது, நான் பூ வைக்க ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. எங்க ஆசை வருது ஊவானு ஊலதான் வருது. வானரு என்ன ஆசையா இருந்தா சொல்லுன்னு கேட்காவல, சொன்ன நிறைவேற்றிடுவாங்களோ. நம்மளோட ஆசைலாம் நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிக்கிறதுதான். அத நம்ம சொல்லி அவைய செஞ்சுட்டாவனா நல்லாதான் இருக்கும். பேசாம சொல்லிடுவோமா? உசாண்டி, உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருந்தா சொல்லிருங்க. கண்ணுமணி பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுத்துருங்க வானரு. என்ன இந்த மீன்காருக்கு இப்ப மட்டும் பேச்சு வருது? இவ்வளவு நேரம் ஊழ விட்டுக்கிட்டு இருந்தா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்க. முச்சமே இவன் மோளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்கக்கா தான் கடைசி ஆசை முதல் ஆசைன்னு எதை கேட்டுக்கிட்டு இருக்காள்வளோ. என்ன பண்ண நடிக்காளா இல்ல உண்மையிலே சீரியஸா இருக்காளான்னு இப்ப கண்டுபிடிக்க. பிசாண்டி, நீங்க இப்படி எல்லாம் கேட்டுனா செய்யாம இருப்பேனா? அதுவும் ஊழ விட்டுட்டு கடைசி ஆசை நீ வேற கேக்குறிய. நான் உங்க பிள்ளை கண்ணுமணி கருவாட்டுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க பிசாண்டி. என்னது ஒன்னரவே இந்த கருவாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு சமயம் சுகருக்கு இந்த கருவாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களோ. வாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே. ச்சே, மிஸ் பண்ணிட்டேனே. எங்க அம்மையை சீரியஸ் ஆக்கி இருக்கணும். ஒன்னரவேட்ட எங்க அம்மையை சத்தி வாங்க வச்சிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நாசமா போச்சு. இந்த கருவாட்டுக்குள்ள கல்யாணம் நடக்க போகுது. ஒன்னரவே வேற வாக்கு கொடுக்காங்களே. எதுக்கு இந்த சரோஜா அப்படி அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கா? அந்த கருவாட்டுக்கு அண்ணங்காரே இருக்கா, அப்பா இருக்காரு, பத்தாததுக்கு நிரோஜா இருக்கா. எதுக்கு இவ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஏத்துக்கிடணும்? முதல்ல எதுக்கு இந்த மீன்காரி இந்த சரோஜாவை கல்யாணம் பண்ணி வைமான்னு கேட்கணும்? அவ மருமவ கறிக்கிட்டே கேட்க வேண்டியதானே. இது ஏதோ தப்பால தெரியுதுன்னு மீன்காரி நடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இவ்வளவு நேரம் விசில் வச்சிட்டு கிடந்தா இப்ப வாயை திறந்து பேசிட்டு கிடக்கா. இது எப்படி சீரியஸ்ன்னு சொல்ல முடியும்? சரோஜாவை ஏமாத்துறாவளோ? அவளை ஏமாந்து வாக்கு கொடுத்துட்டு இருக்காளே, இப்ப என்ன செய்ய? கண்டிப்பா செய்வேன் பிசாண்டி. நீங்க இவ்வளவு சீரியஸா இருக்கும்போது உங்க பிள்ளைக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? இந்த தெருவுல தினமும் பிச்சை எடுக்க வருவாள்ல ரா பிச்சைக்காரன், அவன் என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்கக்கான்னு கேட்டான். இப்ப கூட ஒரு போன் பண்ண உங்க மக கழுத்துல வந்து தாலி கட்டிடுவான் பிசாண்டி. அந்த பிச்சைக்காரனுக்கு உங்க மக கருவாட்டை கட்டி வச்சிரு, நீங்க கவலைப்படாம போங்க. அவன் 4 தெருல போய் நல்லபடியா பிச்சை எடுத்துட்டு வந்து அவளுக்கு கொடுத்து காப்பாத்துவான்.